குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் நாம தனுராசனம் என்று அழைக்கக்கூடிய வில் போன்ற தோற்றமுடைய பவ் போஸ் மற்றும் அதனுடைய வேரியேஷன் ஆசனாஸ் நம்ம பார்க்கலாம். ஆசனங்கள் பல நூறுகள் இருந்தாலும் சில ஆசனங்கள் ரொம்ப முக்கியத்துவமான ஆசனங்களாக யோகத்தில் வந்து கருதப்படுது. ஸோ அதில் அதிகப்படியான பலன்களை உடைய ஆசனமா தனுராசனம் கருதப்படுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த புஜங்காசனம் மற்றும் சலபாசனம் போன்ற ஆசனுடைய பலன்களையும் அது கூட சேர்த்து தனுராசனத்துக்கே உடைய சில பலன்களையும் அது தனகத்தை கொண்டிருக்கிறதுனால இது ரொம்ப சிறப்பு நிலை ஆசனமாக கருதப்படுது. இந்த ஆசனம் செய்வதற்கு சிறிது கடினமாக இருந்தாலும் நீங்க தொடர்ச்சியா பயிற்சி செய்யும் போது கண்டிப்பா இந்த ஆசனம் உங்களுக்கு நல்ல நன்மையை கொடுக்கும். வாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் கடந்த வாரங்களில் ஸ்னேக் போஸ் மற்றும் அதனுடைய வேரியேஷன்ஸ் சிலவற்றையும் லாக்கஸ்ட் போஸ் மற்றும் அதனுடைய வேரியேஷன்ஸ் சிலவற்றையும் பார்த்தோம். ஸ்னேக் போஸ் மற்றும் அதனுடைய வேரியேஷன்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது அது நம்முடைய முதுகுத்தண்டினுடைய மேல் பகுதியை நன்கு வளைவிக்கக்கூடியதாகவும் தூண்டக்கூடியதாகவும் அமைந்தது. அதே நேரத்தில் லாக்கஸ்ட் போஸ் என்று அழைக்கக்கூடிய வெட்டுக்கிளி வகையிலான ஆசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அது நம்முடைய முதுகுத்தண்டினுடைய கீழ்ப்பகுதி மற்றும் அதனுடைய வளைவுத்தன்மையும் நெகிழ்வுத்தன்மையும் தூண்டக்கூடியதாக அமைந்தது. தற்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய பவ் போஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த தனுராசனம் வகையிலான ஆசனங்கள் நம்முடைய ஒட்டுமொத்த முதுகு பகுதியையும் நன்கு வளைக்கக்கூடியதாகவும் அது நெகிழ்வுத்தன்மையை தூண்டுவிக்கக்கூடியதாகவும் அமையவிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே ஸ்னேக் போஸ் மற்றும் லாக்கஸ்ட் போஸில் இருக்கக்கூடிய சில ஆசனங்களை சில வேரியேஷன்ஸை நீங்கள் செய்துவிட்டு அதன் பின்பு இந்த பவ் போஸ் இதனுடைய வேரியேஷன்ஸை நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய வளைவு நல்ல அதிகத்தன்மையும் அடைவதோடு மட்டுமல்லாமல் நல்ல உங்களுக்கு மார்பு பகுதி விரிதல் மற்றும் இடுப்பு பகுதியினுடைய வலிமையும் உண்டாக்கிவிடும். அது மட்டும் அல்லாமல் இந்த பவ் போஸ் உங்களுடைய நாபி பகுதி, அதாவது உங்களுடைய தொப்புள் பகுதியை நல்ல அழுத்தத்தை கொடுப்பதனால் உங்களுடைய செரிமான மண்டலம் நன்கு வலிமையையும் ஆரோக்கியத்தையும் அடைகிறது. வாங்க இந்த பவ் போஸ் மற்றும் அதனுடைய வேரியேஷன்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், பவ் போஸ் மற்றும் அதனுடைய வேரியேஷன்ஸை பார்க்க இருந்த நேரத்தில் முதல் ஆசனமாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் நாபி ஆசனம் என்று அழைக்கக்கூடிய பின்புறம் வளைவை தூண்டக்கூடிய ஒரு ஆசனத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் தினந்தோறும் பயிற்சி செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு பவ் போஸை கொஞ்சம் ஈஸியாக செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் பவ் போஸ் வேரியேஷன்ஸில் நம்ம முதல் ஆசனமாக இந்த ஆசனத்தை பார்க்க இருக்கிறோம். வாங்க இடையிடையே அதனுடைய பலன்களையும் பார்க்கலாம். நிதானமாக 2 கால்களையும் ஒன்றாக சேர்த்தா கைகளையும் ஃபுல்லாக நீட்டி நிலையில் அத்வராசன பொசிஷனுக்கு வந்துடுங்க. இது அத்வராசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முழுமையாக உடலை நீட்டிய ஒரு படுத்தல் நிலை, இது அத்வராசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த ஆசனம் நல்ல ஒரு ஓய்வை நம்ம உடலுக்கு கொடுக்கும். நல்ல ஒரு நீட்டுத்தல் தன்மையை நம்முடைய உடல் முழுவதும் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனமாக இருக்குது. இதுவும் ஒரு ஓய்வாசனம் தான். இந்த ஆசன நிலையில் தான் நம்ம வந்து நாபி ஆசனம் சொல்லக்கூடிய இந்த ஆசனத்தை நம்ம தொடங்க போகிறோம். நிதானமாக நல்ல மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டு தலையை லேசாக தூக்கி உங்களுடைய 2 கைகளையும் மற்றும் 2 கால்களையும் ஒரே நேரத்தில் நீங்கள் உயர்த்ததுக்கு முயற்சி செய்யலாம். ஃபைனல் பொசிஷனில் நல்ல வளைவு கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் பிரீத்திங்கில் நேராக பார்த்தபடி கொடுக்கலாம். இந்த பொசிஷன் உங்களுடைய முதுகுத்தண்டை நல்லா பலம் செய்கிறது மட்டும் அல்லாமல் உங்களுடைய தொடை மற்றும் காஃப் மசில்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான தசை பகுதிகளை குறைக்கும். முதுகுப்புறத்தில் அதிகப்படியான கொழுப்பு பகுதிகள் சேருவதை தடுக்கக்கூடிய ஒரு ஆசனமாகவும் வயிற்று பகுதியில் குறிப்பாக தொப்பை போன்ற பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு உதவக்கூடிய ஒரு ஆசனமாகவும் இந்த ஆசனம் அமைகிறது. இந்த பொசிஷனில் 10 to 15 செகண்ட்ஸ் நார்மல் பிரீத்திங்கில் நாம் இருந்துட்டு நிதானமாக மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உங்களுடைய உடல் பகுதியை தரையில் படும்படி செய்யுங்க. நிதானமாக உங்களுடைய மார்பு பகுதி தலைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டு now take a deep inhale and exhale 2 to 3 times. Okay, come back to crocodile pose. இந்த ஆசனம் உங்களுடைய நாவல் ரீஜன் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியதுனால உங்களுடைய டைஜஸ்டிவ் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் வந்து செரிமானம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வராமல் இந்த ஆசனம் காக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வாரம் பார்க்க இருக்கக்கூடிய தனுராசனம் மற்றும் அதனுடைய பிரிவுநிலை ஆசனங்களில்
அர்த்த தனுராசனம் என்று அழைக்கக்கூடிய ஆஃப் பவ் போஸ். இந்த ஆசனமானது நீங்கள் தனுராசனத்தை எளிமை செய்வதற்கான ஒரு ப்ரெப்பரேட்டரி ப்ராக்டிஸாக அமையும். இந்த அர்த்த தனுராசனத்தை ஒரு 3 to 5 days நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா தனுராசனம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வரும். வாங்க இந்த ஆஃப் பவ் போஸை நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல 2 கால்களையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு 2 கைகளும் முழுமையாக அணிட்ட நிலையில் வச்சுருங்க. நிதானமாக உங்களுடைய வலது காலை மடித்து வலது காலோட லெக் ஆங்கிளை நீங்கள் உங்களுடைய வலது கையால் கேட்ச் பண்ணிக்கோங்க. அதாவது கேட்ச் யுவர் ரைட் ஆங்கிள் வித் யுவர் ரைட் ஹேண்ட். இந்த பொசிஷன் ஆஃப் பவ் போஸ் செய்வதற்கான ரெடி பொசிஷன். ஸ்லோவாக நல்ல மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டு நிதானமாக உங்களுடைய தோள்பட்டை மற்றும் கழுத்து பகுதியில் முழுமையாக உயர்த்துங்க. அதுபோல் உயர்த்தும் போது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு நல்லா ரைஸ் அப் தான் இருக்கட்டும். உங்களுடைய கை விரல்களுடைய ஹெட்ஜஸை நீங்கள் பார்த்தபடியும் அதே நேரத்தில் உங்களுடைய மற்ற லெஃப்ட் லெக்கை வந்து நீங்கள் தரையில் நன்று சரியாக ஊன்றிய நிலையிலும் இருக்கலாம். இந்த பொசிஷன் உங்களுடைய ரைட் சைடு இருக்கக்கூடிய உடலினுடைய பக்கவாட்டு முதுகு பகுதியை நன்கு தூண்டிவிட்டு அங்கே இருக்கிற தசைநார்களை மென்மையடைய செய்யும். 10 to 15 seconds இந்த நார்மல் பிரீத்திங்கில் நீங்கள் நேராக பார்த்தபடியோ இல்லை உங்களால் எளிமையாக செய்யப்படும் பட்சத்தில் லேசாக மேல் பக்கம் பார்த்தபடியோ நீங்கள் இருந்துட்டு நிதானமாக மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே உங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பலாம். ஓகே, நிதானமாக மூச்சு வெளியே விட்டுட்டு ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணலாம். ஓகே, ஸ்லோலி ட்ராப் யுவர் லெக் அண்ட் கம் பேக் டு அத்வராசனா. நல்ல மூச்சை ஒரு 4 to 5 முறை நீங்கள் எடுத்து விட்டதுக்கப்புறமா இதே ஆசனத்தை நீங்கள் லெஃப்ட் லெக்கை மடிச்சும் செய்யலாம். ஓகே, கம்ப்ளீட்லி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. திரும்பி அகைன் கம் பேக் டு ரெடி பொசிஷன். ஸோ லெக் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நிதானமாக உங்களுடைய லெஃப்ட் லெக்கை ஃபோல்ட் பண்ணுங்க. லெஃப்ட் ஆங்கிளை உங்கள் லெஃப்ட் ஹேண்டால் கேட்ச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ உங்கள் ரைட் ஹேண்டும் ரைட் லெக்கும் கரெக்டாக ஸ்ட்ரெச்சபிளாக ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். இப்போ ஸ்லோவாக நல்ல மூச்சை உள்ளே எடுத்துட்டு பாடி ரைஸ் அப் பண்ணலாம். பாருங்கள், அதுபோல் ரைஸ் அப் பண்ணும்போது அவருடைய லெஃப்ட் லெக் நல்லா ரைஸ் ஆகிருக்கும். லெஃப்ட் நீ பாயிண்ட் தரையை தொட்டாமல் இருக்கு. நல்ல முதுகில் லெஃப்ட் சைடில் ஒரு ஆர்ச் கிடச்சிருக்கு. ரைட் சைடு ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சும் லெஃப்ட் சைடும் நல்ல ஒரு ஆர்ச்சும் கிடைக்கும். இப்போது அவருடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹிப் அண்ட் பேக் ரீஜனில் இருக்கக்கூடிய மசில் சிஸ்டம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். தட் மீன்ஸ் ஃப்ளெக்சிபிள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 10 to 15 seconds உங்களுடைய லோயர் பேக் ரீஜன்லையும் உங்களுடைய பேக் ரீஜன்லையும் இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸை ஃபீல் பண்ணதுக்கப்புறமா ஸோ ஸ்லோலி drop your body with exhalation. Come back to crocodile pose. Close your eyes. Take a deep breathing 3 to 5 times. இந்த அர்த்த தனுராசனத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இடையே வலி ரொம்ப ஏற்பட்டால் நீங்கள் ராபிட் போஸ்ன்ற முயல் போன்ற தோட்டத்துடைய இந்த ஆசனத்தை ட்ரை பண்ணிவிட்டு திரும்பி இந்த ஆசனத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஆசனங்கள் நீங்கள் பயிற்சி செய்யும்போது ஒவ்வொரு ஆசனத்துக்கும் மாற்றாசனம் என்ற ஒரு ஆசனம் இருக்கும். இப்போ நம்ம செஞ்ச பவ் போஸ் அதனுடைய வேரியேஷன்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு முதுகு பகுதியில் வலி ஏற்படும் பொழுது நீங்கள் நடுநடுவோ இல்லது தனுராசன வகைகளை முடிச்சதுக்கப்புறமாவோ கடைசியில் நீங்கள் ராபிட் போஸ் என்று அழைக்கக்கூடிய சஷங்காசனத்தை நீங்கள் 1 to 2 நிமிஷம் எடுக்கலாம். சஷங்காசனம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சாந்தி ஆசனத்தில் கூட up to 5 minutes ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ்க்குள்ளே போகலாம். Okay, slowly support your hands out of the chest region. Okay, slowly move back to rabbit pose. நீங்கள் பேக்வர்ட் பெண்டிங் ஆசனம் செய்யும் பொழுது முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸில் இருக்கிற டென்ஷன்ஸை இந்த ஆசனம் ரிலீஸ் பண்ணி குயிக்காக உங்களை நார்மலுக்கு கொண்டு வந்துடும். Slowly come back to Vajrasana. Close your eyes. Take a deep breathing. 3 to 5 times. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த தனுராசனம் இதோட வேரியேஷன்ஸ் பற்றி பார்த்தீங்களா? ஸோ எந்த அளவுக்கு பயன்மிக்க ஆசனங்களாக இவைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் பயிற்சிகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயிற்சிகள் தினந்தோறும் செய்யுங்க. இந்த வாரம் நம்ம 2 வேரியேஷன்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். அடுத்த எபிசோட்ஸ்லேயே நம்ம மற்ற வேரியேஷன்ஸையும் தனுராசனத்திலேயே பார்க்க இருக்கிறோம். தினந்தோறும் பயிற்சி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஆசனங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும். நன்றி, வணக்கம்.